இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, இன்னும் வாட்ஸ்அப் குழுக்களில் இணையாதவர்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குழுவினுடைய அந்த லிங்க் வைத்திருக்கிறேன். அதே போல இந்த வீடியோவினுடைய கமெண்ட் பகுதியில முதல் கமெண்ட்ல வாட்ஸ்அப் குழுவுக்கான அந்த லிங்கை நான் வைத்திருக்கிறேன். ஆகவே தனிப்பட்ட முறையில் ஜெபங்களையும் வீடியோக்களையும் பெற விரும்புகிறவர்கள் தயவு செய்து அந்த லிங்கை அழுத்தி வீடியோக்களை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தாயாம் திரு அவை திருவருகை காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அன்பு என்கிற அழகான புண்ணியத்தை பற்றியும் சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. திருவருகை காலத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வருகிற 24ஆம் தேதி இரவு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை படுவிமரிசையாக கொண்டாட நாம் எல்லோருமே காத்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலுமே கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கான தயாரிப்புகள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. பார்ப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் உள்ளத்துல கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எல்லா வீதிகளிலுமே வண்ண விளக்குகளால், அதுவும் பாண்டிச்சேரியில ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே வண்ண விளக்குகளால் அவர்கள் ஜோடித்திருப்பதை பார்த்த பொழுது, ஐயோ, இவ்வளவு மகிழ்ச்சியாவா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு தயாரித்து இருக்கிறார்கள் அப்படி என்று வெளிப்புறமாக தோன்றினாலும், வியாபார உலகம் மக்களை கவருவதற்காக வியாபாரிகள் கூட இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் வெளிப்புற தயாரிப்புகள் எல்லாம் பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா நம்முடைய ஆத்மா தயாராக இருக்கிறதா அப்படிங்கிற அடிப்படையான கேள்வியோடு தான் திருவருகை காலத்தினுடைய இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையினுடைய வாசகங்கள் எல்லாமே அன்பு என்கிற புண்ணியத்தோடு, மனமாற்றத்தோடு குழந்தை இயேசுவை நம்முடைய உள்ளத்துல தாங்க வரவேற்க தாயாம் திரு அவை உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசகத்தினுடைய சுருக்கம் இதுதான்: இஸ்ரேலை ஆளப்போகிற மீட்பர், இஸ்ரேலை ஆளப்போகிற அரசர், பெத்லெஹேம் என்று சொல்லப்படுகிற ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து வர இருக்கிறார் என்கிற ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நினைவுபடுத்துகிற ஒரு செய்தியாகத்தான் முதல் வாசகம் இருக்கிறது. இந்த உலகத்தினருடைய பார்வையில நாம் ஒரு பொருட்டே அல்லாதவர்களாக இருந்தாலும், தாழ் நிலையில இருந்தாலும், ஒதுக்கப்பட்டிருந்தாலும், விமர்சிக்கப்பட்டிருந்தாலும், எளியவராக இருந்தாலும் இறைவனுடைய வாக்கு தத்தம் உங்களுக்கும் எனக்குமாக இருக்கிறது. ஆகவே செல்வம் இல்லை, வசதி இல்லை, மிக அதிகமான உறவுகள் இல்லை அப்படி என்று மனதளவில் ஒதுக்கப்பட்டவர்களாய் எளியோராய் இருக்கிற உங்களுக்கும் எனக்குமான அன்பு செய்தி தான் இது. பெத்லெஹேமை தேர்ந்தெடுத்தது போல இறைவன் உங்களையும் என்னையும் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கிறார். நம்மை வைத்து இறைவன் மிகப்பெரிய அளப்பரிய காரியங்களை செய்ய வல்லவர் என்கிற முதல் செய்தியைத்தான் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 2வது வாசகம் என்பது திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகம். அதுல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னத பலி, நம்மை மீட்பதற்கான அந்த கல்வாரி பலி என்பது தந்தையாகிய கடவுளிடத்தில் அவர் கொண்டிருந்த அன்பின் ஒரு வெளிப்பாடாக, தந்தையாகிய கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றும் விதமாக கீழ்ப்படிதலின் வாயிலாக ஒப்பற்ற கல்வாரி பலியில இயேசு உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார் அப்படி என்கிற செய்தி என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தந்தையாகிய கடவுளுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய அன்றாட செயல்களில், அன்றாட வாழ்க்கையில இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? முயற்சி செய்கிறோமா? அல்லது நான் என்னுடைய திட்டங்கள் மட்டும் இந்த மண்ணுலகில் நிறைவேற வேண்டும் என்று நான் உழைக்கின்றேனா என்கிற அடிப்படையான ஆன்ம பரிசோதனையோடு இறைவனுடைய திட்டத்தை இந்த மண்ணுலகில் நிறைவேற்ற 2வது வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. 3வது வாசகம் என்பது அன்புமிக்கவர்களே, நேற்றைய வாசகம்தான். அன்னை மரியாள் மங்கள வார்த்தைக்கு பிறகு எலிசபெத் அம்மாளை சந்திக்க விரைந்து சென்றதாகவும், யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு கிராமத்திற்கு சென்றதாகவும், அங்கே சென்று எலிசபெத் அம்மாளை சந்தித்து அவரை வாழ்த்தியதாகவும், இந்த வாழ்த்துரையை கேட்ட உடனேயே எலிசபெத் அம்மாவுடைய கருவில் இருந்த திருமுழுக்கு யோவான் என்கிற அந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளி மகிழ்ந்ததாகவும், அதற்கு பிறகு தூய ஆவியினால் முற்றிலும் நிரப்பப்பட்டவளாய்
அன்னை மரியாளை நோக்கி வாழ்த்துரை கூறிய அந்த செய்தியும் தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, 2013 ஆண்டு பிரேசில் தேசத்துல உலக இளையோர் தினம் நடைபெற்ற அந்த ஒரு ஆண்டுல திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த ஒரு கருத்தை தான் இளையோருக்கு செய்தியாக கொடுத்திருந்தார். அன்னை மரியாள் விரைந்து சென்று எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றால் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்துல ஒரு இளம்பெண் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களிடத்துல, எதற்கு இந்த ஒரு கருத்தை நீங்க எடுத்திருக்கீங்க, அன்னை மரியாள் விரைந்து சென்று எலிசபெத் அம்மாக்கு உதவி செய்ய சென்றால் என்கிற கருத்துல என்ன இருக்கு அப்படி என்று கேட்ட நேரத்துல திருத்தந்தை சொன்ன பதில் இதுதான். மங்கள வார்த்தைக்கு பிறகு இறைவனை தன்னுடைய உதரத்தில் தாங்கிய அன்னை மரியாள், வார்த்தையை தன்னுடைய உதரத்துல தாங்கிய அன்னை மரியாள், மூவரு கடவுளை தன்னுடைய உதரத்துல தாங்கிய அன்னை மரியாள் அதை தன்னிடம் வைத்துக் கொள்ள விரும்பாமல் இறைவனை மற்றவர்களோடு பகிர்ந்தளிக்க, இறைவனை மற்றவர்களுக்கு கொடுக்க, இறைவனை தாங்கியவளாய் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றால். காரணம், எலிசபெத் அம்மா தேவையில் இருந்தார். அதுபோல இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ இளைஞர்கள் இறைவனை தாங்கியவர்களாய், இறைவனை அறியாதவர்களுக்கு இறைவனை அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த உலகத்துல தேவையாய் இருப்பவர்களை ஒவ்வொரு இளைஞனும் இளம்பெண்ணும் சந்தித்து இயேசுவை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற அந்த நிகழ்வை நான் உங்களுக்கு கருத்தாக கூறியிருந்தேன் அப்படி என்று சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சென்று சந்தித்து வாழ்த்திய உடனேயே அவர்கள் குடும்பம் முற்றிலுமாக ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாறுகிறது. தூய ஆவியினால் எலிசபெத் அம்மாளும் நிரப்பப்படுகிறாள், அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தையும் நிரப்பப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, அந்த இடத்துல அன்னை மரியாள் ஒரு ஆசீர்வாதமாக இறைவனை மற்றவர்களுக்கு தாங்கியவளாக சென்றிருக்கிறாள். இதைத்தான் தாயாம் திரு அவை இந்த கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பாக நமக்கு செய்தியாக கொடுக்க விரும்புகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கிறிஸ்து பிறப்பு விழாவை அர்த்தமுள்ள ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் அன்னை மரியாளை போல இயேசுவை தாங்கி செல்பவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு புண்ணியம் அன்பு என்கிற ஒரு புண்ணியம். அன்புமிக்கவர்களே, இந்த கதையை ஒரு நிமிடம் அண்ணாவில் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். ஒரு வீட்டுக்கு 3 முதியவர்கள் விருந்தாளியாக வந்தார்களாம். அந்த வீட்டுக்கார அம்மா, நீங்களாம் யார் என்று கேட்கிற நேரத்துல அந்த 3 முதியவர்கள ஒருத்தர் சொன்னாராம், நான் செல்வம். இன்னொரு முதியவர் சொன்னாராம், நான் புகழ். 3வது முதியவர் சொன்னாராம், நான் அன்பு. நீங்க இந்த 3 பேர்ல யாரையாவது ஒருத்தரை தான் கூப்பிடலாம் அப்படி என்று அந்த 3 முதியவர்களும் ஒரே நேரத்துல சொல்ல, அந்த வீட்டுக்கார பெண்மணி தன்னுடைய கணவனையும் குழந்தையையும் அழைத்து, என்னங்க இது 3 பேர் வந்திருக்கிறாங்க, யாரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறது அப்படின்னு கேட்கிற நேரத்துல கணவன் சொன்னானா, நம்ம செல்வத்தை கூப்பிடலாம், செல்வம் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு கணவன் சொன்னானா. அதற்கு அந்த மனைவி சொன்னாங்களாம், இல்ல வேணாங்க, செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம வீட்டுல புகழ் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும், ஊரே பேசும்படியாக நம்ம புகழோடு வாழலாம்ல அப்படின்னு மனைவி சொன்னாங்களாம். 3வதாக அவர்கள் குடும்பத்தில் படித்து கொண்டிருந்த ஒரு சிறுமி, மம்மி நமக்கு செல்வமும் வேணாம் புகழும் வேணாம், அன்பு மட்டும் இருந்தா போதும், நம்ம 3 பேர் சந்தோஷமா இருக்கலாம் அப்படி என்று அன்பை அழைப்போம் என்று சொல்ல, மூவருமாக சேர்ந்து அன்பு என்கிற அந்த முதியவரை தங்களுடைய வீட்டிற்குள் அழைத்தார்களாம். அன்பு என்கிற முதியவர் வீட்டுக்குள்ள வந்த உடனேயே அவருக்கு பின்னால செல்வம் என்கிற முதியவரும் உள்ளே வந்தாராம். அதற்கு பிறகு புகழ் என்கிற முதியவரும் உள்ளே வந்தாராம். இந்த அம்மா இல்ல நாங்க அன்பு மட்டும்தான் கூப்பிட்டோம், நீங்களாம் வராதிங்க அப்படின்னு சொல்லுகிற நேரத்துல மற்ற இருவர்களும் சொன்னார்களா, அம்மா செல்வத்தை மட்டும் அழைத்திருந்தால் நான் மட்டும் வந்திருப்பேன், புகழை மட்டும் அழைத்திருந்தால் இவர் வந்திருப்பாரு, நீங்கள் அழைத்தது அன்பு. அன்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல செல்வமும் புகழும் தானா வரும் அப்படி என்று நாங்க 3 பேரும் வந்திருக்கிறோம் அப்படி என்று அவர்கள் மூவருமே அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார்களாம். இது குழந்தைகளுக்கு சொல்லுகிற ஒரு செய்தியாக இருந்தாலும், அன்புமிக்க உறவுகளே, எந்தெந்த குடும்பங்களில் அன்பு நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் இறை ஆசீர் இருக்கும், செல்வம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், பேர் இருக்கும், புகழ் இருக்கும். ஆகவே திருவருகை காலத்தினுடைய அந்த கடைசி வாரத்துல கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு முன்பாக மனமாற்றத்தின் வழியாய், உண்மையான அன்பு உறவின் வழியாய் பாலகன் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய குடும்பங்களில வரவேற்க அன்போடு காத்திருப்போம். இறை ஆசீரை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.